ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம விரைந்து கடந்து போவோம். நீங்கள் உங்கள் வேலைகளுக்கெல்லாம் போவதற்கென்ற ஆயத்தத்தோடு வந்திருப்பீங்க. நான் தடையாக இருக்கவில்லை. ஆமேன். இ மைனர் கொடுங்க. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாட்களெல்லாம். பக்கத்து சொல்லுங்க, எவ்வளோ நன்மைகள் செய்தார் என் உயிருள்ள நாளெல்லாம். கர்த்தருக்கே நான் நன்றி சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு சிலதை செய்திருக்கிறார், உங்களுக்கு தெரியாம நிறைய செஞ்சிருக்கிறார். ஆனால் பாஸ் எங்களுக்கு துன்பம் வந்தது. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்துச்சு. வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு இல்லை, நீங்க இன்னும் இருக்கீங்க. வந்த சிலர் மனநோயாளிகளாய் மாறினார்கள். கடவுள் நம்மளை கைவிடலை. நல்ல அறிவோடு இன்றைக்கு காலையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் இல்லையா? நல்ல ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார், செல்வத்தோடு வச்சிருக்கிறார், அழகா வச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு துயரம் உண்டுன்னு தான் பைபிள் சொல்லியது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு கர்த்தர் சொன்னார். ஸோ காட் இஸ் ஸோ குட். இந்த மாதம் கர்த்தருடைய மகிமையின் வெளிப்பாடுகள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலைகளில், தொழில்களில், வியாபாரத்தில், வேலைகளில், ஊழியத்தில் கண்டிப்பாக நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே அமர்ந்த வண்ணமாய் கரங்களை மேலே உயர்த்தி நன்றி உள்ளத்தோடு ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். சொல்லுங்க, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா. ராஜா நீ செய்த நன்மைகள், ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேனே, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. கையை தட்டி நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு
இயேசு ராஜா. அப்படியே கரங்களை மேல உயர்த்தி சொல்லுமா, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாடெல்லாம் நான் ஏறெடுப்பேனே, ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாடெல்லாம். கையை தட்டி பாடுமா, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் நடந்த அந்நாளில் என்னை தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அதிசயம் செய்தீரையா. சத்தமா நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனா. கமான், இன்னும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம். கையை தட்டி கடைசியா பாடுமா, கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. மறுமொழி கொடுத்து தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. ஆஹா, கரைகளை போக்கி சொல்லுங்க, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாடெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவ. கமான், இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி, ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம். ஒன் மோர் டைம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் அங்கூரமே, கடலில் தடுமாறும் படகில் தாங்கிடும் அங்கூரமே,
கரமுயர்த்தி என்னை தாங்கிடும் நங்கூரம். கரங்களை உயர்த்துமா கர்த்தருடைய சமூகத்தில். அவர் சமூகத்தில் வந்து அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களை அவர் தம்முடைய வல்லமையால் நிரப்புவார். இந்த அதிகாலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நுகங்களை முறிப்பார். வல்லமை நிறைந்த எண்ணெயினால உங்கள் நுகங்கள் முறிந்து போகும். இனி அது உங்கள் கழுத்தின் மேல் இராது. கர்த்தர் சிறையிருப்பை நீக்குவார். உங்க துக்க நாட்கள் முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீரை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். அவரை நோக்கி பார்த்தவர்களை அவர் கைவிட மாட்டார். அவருக்காய் நின்றவர்களை கர்த்தர் துணை நின்று பாதுகாப்பார். ஆட்கொண்ட திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இதை ஆழத்திலிருந்து கையை உயர்த்தி, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. நீங்க என்னை காக்கும் புகலிடமே. நீங்க என்னை காக்கும் புகலிடமே. கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து அடைகின்றேன், நான் அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்கள் ஒன்றை குறித்து விசாரப்படாமல் ஸ்தோத்திரங்களோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் வையுங்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவை கொடுப்பேன். உன் புயல் காற்று நிற்கும். கரை சேராதோ என்று கலங்குகிறாயோ? நீ கரை சேருவ. மறுபக்கத்தில் நிற்ப. உனக்காகவே ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி மறு கரையின் மகத்துவங்களை சுதந்திரிப்ப. அந்த கரையில் நின்று கொண்டு கர்த்தர் நல்லவர் என்று உயர்த்தி பாடும் நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்வார். அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். இருள் நீக்கும் சூடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே. என் வாழ்வின் பாக்கியமே, என் வாழ்வின் பாக்கியமே. நீங்க என் வாழ்வின். அப்படியே கரங்களை மேல உயர்த்தி சொல்லுமா? ஆட்கொண்ட தெய்வம் அமர்ந்து ஆறுதல் அடைகிறேன், அமைதி பெறுகிறேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் அமர்ந்து அடைகின்றேன், அமைதி. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தி
எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே, உயிருள்ள பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் பாடுகள் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அற்புதமே, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. கரமுயர்த்தி கடைசியாக உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் ஒரே ஒரு வசனம். ஓராம் அதிகாரம் 161:1. கண்ண மூடிய சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தேன். ஓகே, கீழே எழும்பி பிரகாசி 61. சாரி, அதான் 61 சொன்னேனோ. ஓகே, 61. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. The glory of the Lord is risen upon thee. பக்க சொல்லுங்க, மகிமை என் மேல வந்திருக்குன்னு சொல்லி. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, குளோரியே என் மேல வந்திருக்கு. நான் குளோரினா பைபிள் இருக்கிற குளோரி. ஓகே, கர்த்தருடைய மகிமை என் மேல வந்திருக்கு. ஏசாயா தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது இஸ்ரவேலின் சிறையிருப்பில், இஸ்ரவேல் சிறையிருப்பில் இருந்தாங்க. சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். சிறையிருப்பு நீங்கியது. மீண்டும் கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றார், நீ எழும்பி. ஒரு காலம் பல துன்பங்கள், துயரங்கள், சிறையிருப்புக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, சிறைவேலாய்த்தான் இருந்தால் கூட மீண்டும் கர்த்தர் அவர்களை நினைக்கிறார், அவளை வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர்களை மீண்டும் வாழ வச்சு கர்த்தர் அழகு பார்த்தார். நான் நம்புகிறேன் இந்த சீசன்ல மீண்டும் கர்த்தர் உங்களை எல்லா சிறையிருப்புக்கும் வெளியே கொண்டு வந்து தம்முடைய மகிமையை உங்க மேல உதிக்க செய்வார். மகிமை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் பயன்படுத்தின வார்த்தை த க்ளோரி. ஆமென். அந்த க்ளோரி என்ற வார்த்தையில் எபிரேய மொழிகளில் பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் என்ற மொழி ஒரு 600 வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு, 600 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்திருக்கு. அவ்வளோதான் பழமை அது. ஆனால் மாற்று மொழிகள், என் தமிழ் கூட பல ஆண்டுகள் முதல் மொழி. எபிரேய மொழி அதற்கு முன்பே இருக்கு. ஸோ இங்கிலீஷ் என்ற லாங்குவேஜ் எல்லா மொழிகளுந்தும் திருடினது தான். இருக்கீங்களா? ஒரு மொழியில் இல்லை, எல்லா மொழியிலும் கொஞ்சம் கொஞ்சம் திருடி திருடி இங்கிலீஷாக அப்படி மாறிடுச்சு. அப்படின்னு இங்கிலீஷ்காரங்க யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க, அதுதான் உண்மை. பட் அந்த க்ளோரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மேஜஸ்டி, ராஜரீகம், எக்ஸலன்ஸ், பிளெஸ்ஸிங், ஃபேவர். இப்போ மகிமை உங்கள் மேலே உதிக்குதுன்னா ஆசீர்வாதம் உதிக்குன்னு அர்த்தம். உங்கள் வீண்டும் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் மகிமை தரார்னா உங்களை வீண்டும் மேஜஸ்டிக்கு கொண்டு வருகிறார். என்னுடைய முத்திரை மோதிரமாக அப்படின்னு சொல்லுவார் பாருங்க.
அந்த மகத்துவங்களை திரும்ப தரேன்றார். So arise and shine, for your light is come and your glory is risen upon you. Glory of the Lord is risen upon. அந்த glory என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் கையேல் என்ற வார்த்தை, கையேல். இன்னொரு வார்த்தை கபோத் என்ற வார்த்தை, அதுக்கப்புறம் ஷெக்கைனா என்ற வார்த்தை. ஆமென். ஸோ அந்த வார்த்தைக்கெல்லாம் ஆழங்கள் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் அப்பான் யூ, உங்கள் மேலே ஒரு வித்தியாசமான தெய்வீக ராஜரீகம், மேக்னிஃபிசன்ஸ், யாருக்கும் புரியாத ஒரு தெய்வீக மகத்துவம், கிராண்டியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பியூட்டியா, மகிமை உங்கள் மேலே வருதுன்னா அழகே வருதுன்னு அர்த்தமா? தைரியமாக இருந்தால் பக்க சொன்னா ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ளாதாங்க. இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் டிக்னிட்டி, ஆமேன், மதிப்பு, மரியாதை, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ரெஸ்பெக்ட், ஹானர், இதெல்லாம் இழந்து போன இஸ்ரவேலுக்கு மகிமை உங்க மேல வருதுன்னா, என்னுடைய ஸ்ப்ளெண்டர், என்னுடைய மேக்னிஃபிசன்ஸ், கிராண்டியூர், பியூட்டி, டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட், ஹானர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு கர்த்தர் தருகிறார். தமிழ்ல சொல்லிய பாஸ்டர், ஸ்ப்ளெண்டர்னா பிரமாதம், பக்கத்தில் பிரமாதமா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தரே உங்க மேல அவருடைய மகிமை உதிக்குது. சிறப்பு வாய்ந்ததாக இருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருப்பீங்க, எழில் அழகோடு இருப்பீங்க, கண்ணியமா இருப்பீங்க, தகுதி உள்ளவர்களா இருப்பீங்க, மரியாதையோடு இருப்பீங்க, கௌரவமா இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல வருதுன்னா, அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை படிச்சுட்டு இருந்தா அவ்வளோ மேன்மைகள் இருக்குங்க. அதனால பக்க சொல்ல, என்ன உன்னை நீ லேசா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி படைக்கும் போது மற்றவர்களெல்லாம் உண்டாக்கி நலமாயிருக்கு என்று சொன்னவர் தன் சொந்த சாயலில் தான் உங்களை என்னை உண்டாக்கி அந்த மகிமையை கர்த்தர் மீண்டும், இழந்து போன மகிமையை கர்த்தர் மீண்டும் நமக்கு தருகிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? மகிமை உள்ளவர்களா இருந்தார்கள் ஆதாமும் மேவாளும். நான் நினைக்கிறேன் ஆதாமும் மேவாளும் தண்ணி மேல நடந்திருப்பாங்க. பைபிள் இல்லை, நான் சொல்றேன். ஏன்னா கடைசி ஆதாமாகி இயேசு இந்த பூமியில வந்தபோது அவர் தண்ணீர் மேல நடந்தார். ஏன்னா என் ஆதியாகம புஸ்தகம் சொல்லுது 4 ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கினாராம், தண்ணி பிரவாகித்து ஓடிச்சான். ஆனா பைபிள பிரிட்ஜ் கட்டின மாதிரி சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்படி போவாங்க அதை தாண்டி? தண்ணி மேல அவ்வளோ மகிமை ஆதாம் மேல இருந்திருக்கு. அந்த மகிமையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தரார்னா, உங்க மேக்னிஃபிசன்ட், ஸ்ப்ளெண்டர், நீங்கள் வித்தியாசமானவர்கள். அந்த தெய்வீக பிரசன்னம், அந்த அனாயிண்டிங், அந்த கிருபையை இன்னைக்கு இந்த மாதத்தில் இப்படி சொல்றேன், கர்த்தர் உங்க மேல அந்த மகிமையை தருவாராக. ஆதாம் இழந்ததையெல்லாம் கடைசி ஆதாம் திருப்பி தந்தார் கல்வாரி சிலுவையில். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பிரசங்கியாராக, ஒரு குருவாக வரவில்லை. அவர் தெய்வம். ஆமென். அவர் ரட்சகர், பிதாவாகி தேவனுடைய அதே எசன்ஸ் உள்ளவராக இந்த பூமியில் இருந்தார். கர்த்தர் வசனம் நமக்கு ஏசாயா 60 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல மீண்டும் உதிக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியாது. உங்க வெட்கத்தின் காலத்தை கர்த்தர் முடிப்பார். எங்கே வெட்கப்பட்டீங்களோ, எங்கே சிறைப்பட்டீங்களோ, எங்கே நாணம் அடைஞ்சீங்களோ, அதே பங்கில், அதே பொக்கிஷத்தில் கர்த்தர் இரட்டத்தனையான பலன்களை உங்களுக்கு தருவதற்காக தான் தன் குமாரனை அனுப்பினார். So அந்த கையேல், கபோத், ஷெக்கைனா என்ற வார்த்தை has to do with the presence of God. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள், அதன் உள்ளறையில், ஆமென், பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மகிமை வந்து தோன்றுமாம். வெளியே மிருக தோள்கள் இருக்கும், அடிக்கப்படும் ஆடுகள் அதன் தோள்கள் இருக்கும், ஆனா உள்ளேயோ கர்த்தருடைய மகிமை இருந்தது. உங்களையும் அப்படிதானே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரம் போல, வெளியே நீங்க தோளா இருக்கீங்க, ஆனா உள்ள தங்கி இருப்பது மண்ணான பாண்டத்தில் கர்த்தர் வைத்திருக்கின்ற மகிமை. You are carriers of the glory of God. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது வேறு சிந்தனையோடு போங்க. நடக்காததெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க மேல அவர் வைத்த மகிமையின் நிமித்தம் கர்த்தர் செய்து முடிப்பார். வாழ்க்கை தந்த அடிகள், பாவத்தின் வழிகள், ட்ரையல்ஸ், சோதனைகள், கஷ்டங்கள், நிந்தனைகள், ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள், இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளத்தை சோர்வடைய செஞ்சு பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக உங்க மகிமையை துன்பம் மூடி வைத்திருக்கிறது. இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், மீண்டும் அந்த மகிமை உங்கள் குடும்பம் காண்பதாக, மீண்டும் அந்த அற்புதங்கள் நடப்பதாக.
கர்த்தர் நிர்ணயித்து உருவாக்கி உன்னை கரை சேர்க்கும் போது என்னென்ன மகத்துவங்களை வழிநடுகை நினைச்சாரோ அத்தனையும் இந்த நாட்களில் கர்த்தர் கட்டவிழ்த்து உன்னை நடத்துவாராக. நல்லா கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க. பக்க சொல்லுங்களேன், உன்னுடைய மகிமை இந்த மாதத்தில் உதிக்கும், இந்த நாட்கள் இந்த காலத்தில் உதிக்கும். ஒரு மார்க்கெட்டட் கிறிஸ்டியானிட்டி அல்ல நம்ம நம்புவது. கர்த்தருடைய மகிமை நம்ம கூட இருக்கு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எதை இழந்தாலும் கர்த்தருடைய மகிமையை நாங்கள் இழக்க மாட்டோம். எழுந்து பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. முதல்ல ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லதான் நமக்கு நேரம் இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்க மேல வரும்போது உங்க மேல உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருள்களும் தானாக வெளியே போய்தான் ஆக வேண்டும். பூமியை பைபிள் சொல்றது, பூமியை காரிருள் மூடும். ஆமேன். காரிருள் மூடும் போது மகிமை அது மூட நினைக்குது. ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது, அந்த மகிமை உதிக்கும் போது குடும்பத்தின் அந்தகாரங்கள் சாபங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். அந்தகாரம் வரும்போது வாய்ப்புகள் மூடப்படுகிறது. அந்தகாரம் வரும்போது வெளிப்பாடுகள் இல்லாமல் போறீங்க. அந்தகாரம் வரும்போது எழுந்து பிரகாசிக்க முடியாம இருப்பீங்க. ஆனா மகிமை உதிக்கும் போது அது அந்தகாரத்தை உங்களை விட்டு நீக்கிடும். ராமேன் சொல்ல மாட்டீங்களா? இனி நீங்க தனிமையில் இருக்க மாட்டீங்க. obscurity உங்களுக்கு இருக்காது. கிழக்கிழந்தும் மேற்கிழந்தும் அல்ல, பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அதனாலதான் சிருஷ்டியை உண்டாக்கி நீண்ட காலத்திற்கு பின்பு பாலும் சூனியமாய் அந்தகாரம் பூமியை மூடி இருந்த போது கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக என்ற வார்த்தையால் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சம் உண்டாத போது ஆமேன், காரிருள் நீங்கியது. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா தனிமைகளும் உங்களை விட்டு நீங்கட்டும். உங்களை தாழ தள்ளினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக. இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்க தேக்க நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் திருப்பிக் கொள்ளும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. எழுந்து பிரகாசி. கையேல் உங்கள் மேல் உதிக்கட்டும். ஷக்கைனா உங்கள் மேல் உதிக்கட்டும். கபோத் உங்கள் மேல் உதிக்கட்டும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இந்த எதிலெல்லாம் கடந்து போனீங்களோ ஆமேன், அந்த கடந்து போன எல்லாவற்றிலும் தோல்விகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கண்டபடினால் மகிமை இழந்தவர் போர் இருக்கின்ற சிலர்லாம் பார்த்து சொல்றாங்க, மகிமை உங்க மேல உதிக்கும் போது எந்த பேய் எத்தனை அந்தகாரத்தை வச்சாலும் அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு சிதறிதான் தீர வேண்டும். 2 முறை சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க. எழும்பி பிரகாசி. Arise and shine. Why you are going to shine? Because the glory is upon you. Number 2, இப்படி நம்புகிறேன், கர்த்தருடைய மகிமை உங்க மேல வரும்போது எல்லா தடைகளும் உங்க வாழ்க்கையில நீங்கிரும். 1 வெளிச்சம் அந்தகாரம் நீங்கிரும். 2 தடைகளை, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். யார் என்ன கோடு போட்டு இதை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய மகிமை வரும்போது நீங்க எழுந்து பிரகாசிப்பது மட்டுமல்ல, கிழித்த கோடுகளை நீங்கள் தாண்டுவீர்கள். ஒரு சம்பவத்தை சொல்றேன், அது வேறு விதமாக இருந்தாலும் அதில் நான் ஒரு செய்தி எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 2 நீங்கள் வீட்டில் போய் பின்பு படிக்கலாம். தாவீது மரிக்க போகிறார். மரிக்க போகும்போது தனக்கு தீமை செய்த ஒரு மனிதன் ஷிமேய், அவனை குறித்து சாலமோன் கிட்ட தாவீது சொல்லுகிறார், இவன் என்னை சபித்திருக்கிறான், இவன் எனக்கு நிறைய தீமைகளை செய்திருக்கிறான், ஆமேன், இவன் எனக்கு நிறைய துரோகம் செய்திருக்கிறான். சாலமோன் ராஜாவான போது ஷிமேயை பார்த்து இப்படி சொன்னான், யூ அபியூஸ்ட் மை டேட், என் தகப்பனுக்கு நீ நிறைய துரோகம் பண்ணியிருக்க, அவரை வாயால சபிச்சிருக்கிற, அவரை பத்தி நீ வேண்டாதெல்லாம் பேசியிருக்கிற. ஆமேன். சாலமோன் ராஜா ஆன போது இப்படி சொல்லுகிறார் ஷிமேயை பார்த்து, இன்னைக்கு உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த எருசலேமை விட்டு நீயோ உன் குடும்பத்தாரோ எவருமே இந்த நாட்டு இந்த எருசலேம் எல்லை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போனீனா நான் அவனை வெட்டி சாவடிச்சிடும் அப்படின்ட்டார். ஆமேன். ஷிமேய் ஒத்துக்கொள்றான். என்றோ செஞ்ச தப்புக்கு அவர் சொல்றார் நீ தாண்டக்கூடாது அப்படின்றார். அது ஒத்துக்கூடாது. வேற மாதிரி இருந்தா கூட நான் அதுல ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறேன். ஷிமேய் ஒத்துக்கொண்டால், ஆனா 3 வருஷத்துக்கு பின்னாடி அவனுடைய வேலைக்காரர் அந்த கோடை தாண்டி வெளியே போய் விட்டார்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களுடைய முற்பிதாக்களோ உங்கள் காலங்களிலேயோ உங்கள் சந்ததிகளிலேயோ ஏற்பட்ட ஏதோ பிரச்சனையினால உங்களுக்கு ஒரு வட்டத்தை கிழித்து இதை நீங்க தாண்டக்கூடாதென்று உங்களுடைய வரமுறையில உங்க வம்சத்துல உங்க கோடுல எந்த சத்துருக்களாகிலும் உங்களுக்கு எந்த தீங்கு செஞ்சிருந்தாலும் இயேசுவின் நாமத்துல மகிமை உதிக்கும் நேரத்தில் சொல்றங்க, நீங்கள் அந்த கோடுகளை தாண்டி போவீர்கள் என்று. ஒரு சொல்ல மாட்டீங்களா? பொதுவா தாவீதுக்கு விரோதமாய் நான் போவதில்லை, ஆனா இந்த செய்தியை நான் எடுத்துக்கிறேன். யூ வில் நாட் கிராஸ் ஜெருசலேம் என்று சொன்னார்கள், ஆனால் ஷிமேயின் வேலைக்காரர்கள் தாண்டி போனார்கள். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, நானும் தாண்டி போயிருவேன் அப்படின்னு. உங்கள் கண்களுக்கு மறைவாக உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றங்களையும் உங்கள் செழுமைகளையும் உங்க ஆரோக்கிய மகத்துவங்களையும் ஒரு எல்லைக்கு மேல தாண்டக்கூடாது என்று கோடு கிழித்து இது தாண்டக்கூடாதுன்னு நினைக்கின்ற இன்விசிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உங்க கண்களுக்கு மறைவாயிருக்கின்ற தடைகள், நான் ஜெபிக்கிறேன், சகாயர் உங்க கூட இருப்பதனால நீங்கள் எழுந்து உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள். அப்படி போட்ட எல்லா கோடுகளையும் தாண்டுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அக்வேரியம்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா பெரிய ஒரு கண்ணாடி பெட்டியில மீன்களை வளர்ப்பார்கள். அந்த மீன்களை வளர்க்கும் போது அந்த மீன்கள் நலமா இருப்பதற்கு பிரணாகா அப்படின்னு ஒரு மீனை போடுவாங்களாம். திருப்பி கேட்காது, இன்னொரு வாட்டி கேட்காதுங்க சார். அந்த மீன் என்ன பண்ணுன்னா மற்ற மீன்களெல்லாம் பிடிச்சி தின்னுருமாம், அவ்வளோ வேகமாக ஓடுமாம். அதனால அந்த டேங்குக்குள்ள இந்த பக்கம் மீனுங்க ஓடிட்டே இருக்கும், இதை துரத்தி கடிச்சிட்டே இருக்குமாம். அந்த ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டேங்குக்கு நடுவில் இந்த மீன் இருக்கிற பக்கத்தில் ஒரு நல்ல கண்ணாடியை, நல்ல டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடியை நடுவில் வச்சிடறாங்களாம். ஆமென். ஒரு 3 மாசத்துக்கு வச்சிடறாங்களாம். இது துரத்தி வந்தா இது தலை வந்து எங்கடிக்கும், கண்ணாடியில் அடிச்சுன்னா திரும்ப போயிடும். 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த கண்ணாடி அவர் எடுத்துடுறாராம். ஆனா அது அவ்வளவு தூரம் வந்து திரும்ப போயிதான். அங்க கண்ணாடி இல்லவே இல்லை. ஆனா அது மூளையில் என்ன தெரியுது, இவ்வளவு தாண்டா நம்ம போக முடியும் அப்படின்னு அவ்வளவு தூரம் வந்துட்டு கண்ணாடி இல்லாமலே அது இடிக்கிற மாதிரி தோணி தெரியுது. நிறைய பேர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு லைனை போட்டு நீ இவ்வளவுதான் வர முடியும் என்று நீங்களே நினைச்சு அவ்வளவு தூரத்துக்கு மேல நமக்கு இல்லைன்னு நினைக்கிற ஒரு அளவை எந்த கோடு, எந்த சத்ரு, எந்த சாத்தான் கிழிச்சானோ தெரியாது. எழும்பி பிரகாசி, உன்னுடைய மகிமை உன்மேல் உதிக்கும் போது எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். மங்களத்தை காண்பீர்கள், கோடுகளை தாண்டுவீர்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். சங்கீதம் 16:6 சொல்றார், the lines are fallen unto me in pleasant places. நல்ல இடங்களில் எனக்காக கோடுகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. yes I have a good inheritance. நல்ல இடங்களில் எனக்காக கர்த்தர் கோடுகளை கிழிச்சிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்ல இடங்களில், pleasant placesல lines are fallen and I have a goodly heritage. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரத்தை எனக்கு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த நாட்களில், இந்த சீசன்ல நேர்த்தியான இடங்களில், ஆமென், நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்குகள் கிடைக்கும்படியாக செய்து சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தயவு, காருண்யம், வெற்றி, ஜெயம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முன்பு ஒரு முறை உங்க கூட நான் ஆங்கில ஆராதனை இருக்கும்போது பேசி இருக்கின்றேன். சக்கரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் போய் எருசலேமின் எல்லைகளை அளக்கிறான். ஆமென். அப்பொழுது ஒரு தூதன் போய் சொல்கிறான், எருசலேமின் எல்லைகளை என்ன செய்யாத, நீ அளக்காத, எருசலேம் செவர்கள் இல்லாத ஒரு பட்டணம், அதை நீ அளக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனாலும் அளந்தார்கள், செவர்களை கட்டினார்கள். ஆனால பழைய எருசலேம், புதிய எருசலேம், பழைய எருசலேம் செவர்களுக்குள்ளே சின்னதுங்க. ஆனா அதை விட கர்த்தர் புது எருசலேமை அதை விட பெருசாக மாற்றினார். கையை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? உங்களை யார் அளந்து இவ்வளோ தூரம் தான் உங்க எல்லைன்னு சொல்ற அந்த எல்லை கோட்டுகளை தாண்டுகிற மகிமையை, கிருபையை, அருளை, அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை உங்க மேல கர்த்தர் வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். உங்களுடைய தூரம், உங்களுடைய லட்சியக்கரை, உங்களை குறித்த நோக்கம் உங்க அப்பாக்கு தெரியாது, உங்க அம்மாக்கு தெரியாது, உங்க கூட பிறந்த சகோதரனுக்கு தெரியாது, உங்க கூட பிறந்த அண்ணன்மார்களுக்கு தெரியாது. ஆனா சொல், கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, இருதயம் யோசித்திராத மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ஜெபிக்கிறேங்க, மகிமை உங்க மேல உதிக்கும் போது பிரவேசிக்க முடியாத அனுக்கிரகங்களில் உங்கள் பாதங்களை கர்த்தர் நிற்கச் செய்வார். ஆமென். எழுந்து
இந்த காலத்தில் அழைக்கப்பட்ட உங்கள் அழைப்பினுடைய கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் போக வேண்டும். ஒன்று, மகிமை உங்கள் மேல் உதிக்கும் போது குடும்பத்தின் காரிருளை கர்த்தர் நீக்குவார். அந்த காலத்துலாம் இப்படி சொல்வது இப்போ சொல்றது இல்லை. இந்த உங்கள் நெருப்பு உங்கள் கால் மேலெல்லாம் கர்த்தர் நெருப்பை வைப்பாராக. இன்னைக்கு வீட்டில் போய் காலை வைக்கும்போது அங்கே ஏதாவது சர்ப்பம் இருப்போம், பூச்சாண்டி பாச்சாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபயராக போங்க இன்னைக்கு. ஏன்னா உங்கள் மேலே என்ன உதிக்குது? மகிமை உதிக்குது. கால் மிதிக்கும் தேசமெல்லாம், கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவாராக. நம்பர் 3, ஆமென். இந்த மகிமை உங்கள் மேலே உதிக்கும் போது இப்படி சொல்லணும்னு எனக்கு தோணுது. அது அனுபவ ரீதியிலும் பைபிளும் இருக்கின்றன. உங்களை பற்றி சொன்ன எல்லா தீர்ப்புகளையும், நல்ல தீர்ப்புகள் அல்ல, தீமையான எல்லா நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நீ இவ்வளவுதான், எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்க தாண்டுவீங்க. உன்னை தெரியும்னு தெரியாமலே சொன்னா பாருங்க, அந்த எல்லை கோட்டெல்லாம் நீங்க தாண்டிடுவீங்க. எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸ், எவ்ரி வாய்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், உன்னை நியாயம் தீர்க்கிற எல்லா சத்தமும், நீங்க இவ்வளவுதான் என்று உங்களை டெசிக்னேட் பண்ணி அவங்களே நினைச்சுக்கிட்ட அந்த அளவுகளை என்னைக்கு மகிமை உதிக்குதோ அன்னைக்கு எல்லாருடைய எண்ணங்களையும் தாண்டிதான் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை கணக்கு போட்டவங்க நிறைய பேர் வெட்கித்து நிற்கும் அளவிற்கு கர்த்தருடைய மகிமையால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை பற்றி பேசின எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் தாண்டி வாழ்வீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை நிந்தித்த எல்லா நிந்தனைகளையும் தாண்டி நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மகன் பிறந்தான் ஒரு தாய்க்கு. பைபிளில் உங்களுக்கு தெரியும், ஓர் முறையில் 1000 முறை பேசியிருக்கிறோம். நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தின் 9-10, ஆமேன், ஒரு இளையவன் பிறக்கிறான். ஆமேன். தாயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறது. என்ன, இவனுடைய பேர் என்னங்க? யாபேஸ். யாபேஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ஆமேன், சோதனையின் மகன், a bringer of sorrow. இவன் பிறந்ததுனால எனக்கு வியாகுலம், நான் வேதனையில் அவனை ஈந்தெடுத்தேன், அவன் வேதனையின் மகன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். a voice of judgment. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பிறந்த பிறப்பின் மேல் நோக்கத்தையும் மகத்துவத்தையும் சொல்லுவதற்கு பதிலாக தாயே தன் வாயில இவன் வேதனையின் மகன் என்று தீர்ப்பு சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் வளர்ந்து வந்த போது அவனுடைய லட்சியக்கரை, அவனை குறித்து கர்த்தர் நினைத்த தூரம், அவனுக்காக கர்த்தர் அமைத்து வைத்த மேடையின் மகத்துவங்கள், அது சென்று சேராமல் தாய் வாய் சொன்ன நெகட்டிவ் ஃபோர்ஸ். அவன் ஒரு நாள் எழுந்தபோது பைபிள் சொல்ல, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது, உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக. பைபிள் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். இந்த வார்த்தை நல்லா கேட்கணும். தாய் அவனை வேதனை என்று நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்ற வார்த்தையால ஜட்ஜ் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் அவனை சகோதரர்களுக்கு மேல அழகு பார்த்தார். சொல்ல மாட்டேன், சகோதரர்களுக்கு மேல. He was more honorable than all his brothers. இன்னைக்கு காலையில என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புறேங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நீங்க அதை தாண்டி உங்க சகோதரர்களுக்கு மேல கடவுள் உங்களை கனம் பண்ணுவார். உங்களை பேசினவங்க வாய உங்க வெற்றியால் மூடப்படுவதாக. உங்க சாட்சி அவர்கள் வாய்களை மூடட்டும். யுத்தம் நடந்தது. சவுல் கொல்லப்படுகிறார். சவுல் கொல்லப்படுகிறார். சவுலின் மகன் யோனாத்தான் கொல்லப்படுகிறார். அந்த செய்தி ஊரில் பரவுகிறது, தேசத்தில் பரவுகிறது. இந்த செய்தியை கேட்ட நர்ஸ் ஒரு துர்ச்செய்தியை கேட்கிறாள். அந்த துர்ச்செய்தியை கேட்டபோது இதயம் கலங்கியது, உள்ளம் குலுங்கியது. ஐயோ, சவுல் கொல்லப்பட்டாரா? அவர் மகன் யோனத்தானும் கொல்லப்பட்டாரா? இனி நம்மளையும் கொன்று விடுவார்கள் என்ற ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த பயத்தின் அச்சத்தால் மெஃபிபோஷேத்தை அந்த நர்ஸ் காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு பயத்தில் கலங்கி ஓடுகையில் தவறி கீழே போட்டு அந்த மகனின் 2 கால்களும் உடமுடமாயிட்டு கிரிப்பிள்ட் ஆகிவிட்டார்.
இன்னைக்கு காலையில் என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். சில சத்தங்களை கேட்டதனால் உள்ளம் கலங்கி பயந்து இதற்கு மேல் முன்னேற முடியாமல், ஆமேன், லோதேபார் என்ற இடத்தில் தாழ்வில் தான் வாழ வேண்டும், நமக்கெல்லாம் முன்னேற்றம் கிடையாது, நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, இதுதான் முடிவென்று சில வார்த்தையின் கீழ் இருக்கின்ற தெய்வீக பிள்ளைகளை பார்த்து இந்த மகிமை உதிக்கும் காலத்தில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் கனவுகள் முடமாயிட்டோ, உங்கள் லட்சியக்கரை முடமாயிட்டோ, நீங்கள் கண்ட தரிசனங்கள் முடமாயிட்டோ, மகிமை உங்க மேல உதிக்கும் போது உங்க லட்சியக்கரை கர்த்தர் உதிக்க செய்வார். பக்கத்துல சொல்லுங்களேன், நான் பயந்தது உண்மைதான், ஆனால் என் கரை சேர்வதை நீ தடுக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். எழுந்த பிரகாசி, மகிமை உண்மையில உதித்தது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து தான் புதிய உடன்படிக்கையினுடைய ஆமேன் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்படிதான் எபிரேயர் 12:24 சொல்லுகிறது. ஆமேன். எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஆபேலின் ரத்தம் பேசியதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் ரத்தத்தின் தெளிப்பு பேசப்படுகிறது. எந்த ரத்தம் பேசிச்சோ தெரியாதுங்க, எனக்கு சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஆபேல் அல்ல, யாரா இருக்கட்டும், அவங்க எல்லா ரத்தத்தை விட கால்வரி சிந்திய ரத்தம் எனக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. உங்களை பத்தி பேசினாங்களா? நீங்க உருப்பட மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, நீங்க செத்துருவீங்க, உங்க பிள்ளைங்களாம் நட்ரோட்ல நிப்பாங்க, நீ எப்படி ஜெயிக்கிற அப்படிலாம் சொன்னாங்களா? நீ ஒன்னே ஒன்னு சொல்லு, ஒன்னும் கோப்படாத, அவங்கள மன்னிச்சிரு, ஆனா ஒன்னு மட்டும் சொல்லு, ஆமேன், எல்லாருடைய சத்தத்தை விட, எல்லாருடைய ரத்தத்தை விட, ஆபேலின் ரத்தத்தை விட நன்மையானவைகளை பேசுற புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தம் எத்தனை ஆடை வெட்டி ஊத்து, அதெல்லாம் பேசுவதை விட 1000 மனுஷ ரத்தத்தை விட கால்வரியில் தொங்கின இயேசுவின் இம்மானுவேலின் நரம்பின் ரத்தத்தின் கீழ் நன்மையானவைகள் பேசப்படுகிறது. Because we have a new covenant. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். 3 பேரை தட்டி சொல்லுங்க, வேற வழியே இல்லைங்க, நான் எழுந்து பிரகாசிக்க தான் போறேன். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். நல்ல ஞானத்தை தருவார், விவேகத்தை தருவார், அறிவாற்றலை தருவார், புத்தி பிரகாசத்தை தருவார், வழிகளை ஏற்படுத்துவார், நல் மனிதர்களை வழியில் கொண்டு வருவார். நீங்கள் புத்து குலுங்குவீர்கள். சொல்ல மாட்டேன். ஆமென். நன்மையானவைகளை பேசும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்காய் பேசும்போது ஒரு அல்லே சொல்ல மாட்டேன். பக்கத்தில் ஒரு சொல்லுங்க, எங்க நல்ல காலம் வருதுங்க அப்படின்னு என்னை பார்த்து. பைபிள் அப்படிதான் சொல்லுதுங்க, நீங்கள் காலங்களில் கனி கொடுத்து. ஸோ அப்படின்னா நல்ல காலங்கள் வருது, எல்லாத்தையும் கர்த்தர் திருப்புவார். விரோதமாய் உங்கள் குடும்பத்தில் பேசப்பட்ட எவ்ரி நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் கர்த்தர் அதை மாற்றி அமைப்பார் என்று சொல்லிவிட்டு என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் பாலாக் என்ற ராஜா பிலேயாம் என்ற ஒரு மனிதனை, தீர்க்கதரிசியை, அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு பணம் இருக்கிறனால அவங்க 2 பேரை பக்கத்தில் வச்சுப்பாங்க. பக்கத்து வீட்டில் எவனா சண்டை போட்டா அவனை சபிப்பதற்கு. ஸோ பாலாக் ராஜா இஸ்ரவேலை சபிப்பதற்கு பிலேயாமுக்கு காசு கொடுத்து ஒருத்தனை வச்சுக்கிறார். இப்படி சிலர் வச்சுப்பாங்க, காசு கொடுத்து இன்னைக்கு போய் சபிடா அப்படின்னாரு. அவன் காசெல்லாம் வாங்கிட்டு மலை மேலே போய் சபிப்பதற்கு போய் எட்டி பார்த்தால் 12 கோத்திரத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கிறான். சபிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அவனால சபிக்க முடியல. ஸோ திரும்ப வந்து சொல்றான், காசு நீயே வச்சுக்கோ. என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லி விட்டுறேன். அவர் ஆசீர்வதித்த இந்த ஜனத்தை என்னால் சபிக்க இயலாதுன்ட்டான். பைபிள்ல இருக்கு. How can I curse them that God has already blessed? ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, மகிமையே என் மேல இருக்கு.
ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் உங்க மேல இருக்கு. உங்களை சபிக்க நினைக்கிறவங்க சபிக்க முடியாம உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலேயாம் சபிக்க வந்தான், நாம சபிக்க முடியாமல் அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேலை ஆசீர்வதிச்சான். முறையிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கோலியாத்த மட்டுமல்ல, அவனுக்கு இன்னும் 4 சகோதரர் இருக்காங்களாம், அவனையும் சேர்த்து கர்த்தர் முடிச்சார். அது ஒன்னொன்னா சொல்லணும்னு ஆசை, பட் இப்ப நேரம் இல்லை. ஒரு நாள் இருக்கீங்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 இஸ்ரவேல் ஜனங்கள் சீஹோன் ராஜா கிட்ட போய் சொல்றாராம், இருக்கீங்களா? எங்களுக்கு இந்த வழியா கொஞ்சம் போனோங்க, நாங்க உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம், உங்க பூவை கூட தொட மாட்டோம், உங்க இலைகளை கூட தொட மாட்டோம், நாங்க பாட்டும் ஓரமா, வழி இல்லைங்க, கொஞ்சம் ஓரமா போயிடுறோங்க, எங்களை அப்படியே விட்டிங்கன்னா நாங்கள் எதுவும் சத்தம் கூட போட மாட்டோம், அமைதியாக போய் விடுறோம் அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா? ஆமென். அடுத்த வசனத்தில் அது எப்படி போயிடுறேன் நான் பார்ப்பேன். ஆமென். Sihon would not allow Israel to pass through his territory. So Sihon gathered all his people together and went out against Israel in the wilderness, and he came to Jahaz and fought. எங்க வழி தானே கேட்டேன். வழி கேட்கிறாரு, அதுவும் எப்படி எவ்வளவு பணிவா சொல்றாங்க. ஒரு இலை கூட தொட மாட்டோம், சத்தமே போட மாட்டோம், அமைதியா, மைக் வேணா கூட ஆஃப் பண்ணி அப்படி போயிடுறோம். அவன் சொல்ல முடியாதுன்னு சண்டைக்கு வராங்க. அவன் அடுத்த வசனம், அடுத்த வசனமா, and Israel defeated him with the edge of the sword and took possession of his land. நீ விட்டுருந்தா அமைதியா போயிருப்போம், நீ சண்டைக்கு வந்ததுனால ஆளும் போச்சு, தலையும் போச்சு, இடமும் போச்சு அப்படின்னு பைபிள்ல ஒரு கதை இருக்கு. நீங்க யார் தெரியுமா? இஸ்ரவேல். உங்க மேல என்ன இருக்குங்க? மகிமை இருக்குங்க. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓரமா போயிடணுங்க, நாங்களாம் தேவ பிள்ளைங்கன்னு. அந்த சாத்தான் சொல்றான், நான் விட மாட்டேன். நான் ஜெபிக்கிற இந்த மாதத்துல, மகிமை உதிக்கிற காலத்தில் கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார். ஏன் அப்படின்னு சொல்லட்டுமா? பைபிள் 24ஆம் சங்கீதத்தில் சொல்றார், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். உங்க எல்லா சவால்களையும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இந்த முறை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எடுத்த காரியம் ஜெயமாய் மறையும். நல்ல வாய்ப்பின் வாசலை கர்த்தர் திறப்பார். தரமாட்டேன்னு சொன்னவர்கள் கூட உங்களுக்கு உதவியாய் நிற்பார்கள். ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, க்ளோரி என் மேல இருக்குங்க. வெக்கத்தை கர்த்தர் எடுத்துருவார். முடிக்க ஆசைப்படுகிறேன். எழுந்து பிரகாசி உன் ஒளி. ஏசாயா இதை எழுதும்போது சிறையிருப்பு, கேப்டிவிட்டியிலிருந்து திரும்ப வந்துட்டாங்க. பீப்புள் ஹூ கேம் பேக் ஃப்ரம் கேப்டிவிட்டி, அந்த அடிமைகளாய் இருந்தவர்களுக்கு எழுதின வார்த்தைகள். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா, ஏசாயாக்கு நிறைய பிள்ளை, 3-4 பிள்ளைங்க நினைக்கிறேன். அதில் 2 பிள்ளைகள் பேரை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு மகனுடைய பேர் மஹேர் ஷலால் ஹஷ்பாஸ். அடுத்த முறை போடுங்க. இன்னொரு புள்ள பேரு, ஆமேன், ஷியர் ஜஷூப் அப்படின்னு பேரு, எப்ரைய வார்த்தைகள். அந்த மஹேர் ஷலால் ஹஷ்பாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உன் வெற்றியை நோக்கி ஓடுவாயாக. ஷியர் ஜஷூப் என்ற 2வது மகனுடைய பேர் என்னன்னா, the remnant shall reign. மிச்சமானவர்கள் ஆளுகை செய்வார்கள். சிறையிருப்பிலிருந்து வராங்க. அவருக்கு 2 புள்ள பிறக்குது. இந்த புள்ள பேர் என்னங்க? மஹேர் ஷலால் ஹஷ்பாஸ். அப்படின்னா வெற்றியை நோக்கி நாங்கள் ஓட போறோம். ஒரு மகன் பேரு. இன்னொரு மகன் பேரு, கொஞ்சம் பேர் தான் திரும்ப வந்தாங்க பாருங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இல்லை. the remnant shall reign. மிச்சமானவர்கள் ஆளுகை செய்வார்கள். இந்த 2 வார்த்தையை சிறையிருப்பிலிருந்து வந்த ஏசாயாவின் பிள்ளைகளுக்கு பெயராயிட்டதுனால அந்த பெயரை கொண்டே இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ கஷ்டத்தில் வந்த நீங்க, இந்த காலம் வந்தபோது, மகிமை ஒதுக்கும் காலம் வந்தபோது, நீங்கள் உங்கள் வெற்றிக்குள்ள வேகமாய் ஓடுவீர்கள். பக்க சொல்லுங்களேன், வெற்றிக்குள்ள வேகமாக ஓட போறேன். கட்டுகளை கர்த்தர் உடைப்பார், செவர்களை கர்த்தர் உடைப்பார்,
சிறையிருப்பு உங்களை விட்டு நீங்கும். நீங்க எடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நல்ல ஆரோக்கியத்தோடு மீண்டும் காப்பார். கர்த்தர் உன்னை வெற்றியாய் நடத்துவார். எல்லாத்தை விட நீங்க கொஞ்சம் பேராய் இருந்தாலும் நீங்க எழுந்து ஆளுகை செய்யும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கொஞ்சத்திலிருந்து நிறைவுக்கு நீங்க போவீங்க. தனிமையிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவீங்க. மலட்டுத்தன்மையிலிருந்து கனி கொடுக்கும் தன்மைக்கு வருவீங்க. தரித்திரத்திலிருந்து செழுமைக்கு வருவீங்க. தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வருவீங்க. திறந்திடாத வாசலை உங்களுக்கு திறப்பார். ஒரு புதிய சீசனையே கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் சமாளிக்காத விஷயங்களை எழுந்து சமாளிக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. எத்தனை பேர் வெற்றி நோக்கி வேகமா ஓட போறீங்க? சிறையிருப்பு முடிஞ்சிச்சு. இஸ்ரேல் வந்துட்டாங்க. அவர் பிள்ளைக்கே பேர் போடுறாரு, இந்த வெற்றியை நோக்கி ஓடு, எழுந்து ஆளுகை செய். ஒரு 3 முறை சொன்னா முடிச்சா, வெற்றியை நோக்கி ஓடு. அந்த உட்கார்ந்துருக்க தோரணை பார்த்தா ஓடுற மாதிரி இருக்கு. வெற்றி முடிஞ்சிச்சுங்க. சிறையிருப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் சிறையில போய் இருக்காதீங்க. வெற்றியை நோக்கி, புள்ளைக்கு பேரு பாருங்க. அடுத்த முறை ஒரு கல்ல வெற்றி நோக்கி ஓடு, எழுந்து ஆளுகை செய். அப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு பேர் போட்டு தங்களுடைய ஆழங்களையும் அர்த்தங்களையும் வெளிப்படுத்தினார்கள். நல்ல ஆராய்ச்சி செஞ்சு போடுங்க. சும்மா அப்படியே வந்து பாஸ்டர் நீயே ஏதாவது ஒன்று போடு, உனக்கு என்ன வேலை, நல்லா ஜெபம் பண்ணி நீ போடு, நான் அறிக்கை செய்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்கள் சந்ததிகளை கூட அர்த்தமுள்ள சந்ததிகளாக வாழ வச்சு. ஸோ ஏசாயாவின் ஏக்கத்தை பார்த்தீங்களா? என் ஜனங்கள் சிறையிருப்புலேருந்து வந்துட்டாங்க. அவங்க எதை நோக்கி ஓடணும்? வெற்றி நோக்கி ஓடணும். கொஞ்சம் பேராக இருந்த அவர்கள் எழுந்து ஆளுகை செய். எத்தனை பேர் இந்த மாதத்தில் எழுந்து உங்கள் காரியங்களை நன்று கையாள்வீர்கள்? ஞானத்தோடு கையாளுங்க, ஜெபத்தோடு கையாளுங்க. நான் சொல்றேன், இந்த மாதம் முடியும் போது கர்த்தர் உங்களை அசாதாரணமான வெற்றியில் நடத்த சித்தமாயிருப்பாரு. கமான், இதுவரையும் தட்டாத மாதிரி தலைமையில கையை தட்டி பலத்தோராமின்னு சொல்ல மாட்டீங்களா? எழுந்து பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உண்மையில வந்தது. உடைய 2 கரங்களை அமர்ந்த வண்ணமாய் உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. கரமுயர்த்தி ஒரு குரலாய், மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நித்தம் கைய உயர்த்தி. மேகமே, மகிமையின் மேகமே, என்றால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படியே எழுந்து நிக்கலாமா? ஷால்வி. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கரங்களை உயர்த்தி என்னோடு 2 முறை சொல்லி நான் ஜெபிக்கிறவங்களுக்காக சொல்லுங்க. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே,
வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. Say 2 more times. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம். விசுவாசமா அந்த கையை உயர்த்தி ஒரு முறை, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்கு நன்றிப்பா. When the siege was over, when the captivity ended, Isaiah is prophesying, arise and shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. The மகிமை வருதுனா அந்தகாரங்கள் நிலைக்க முடியாது. மகிமை வரும்போது நெகட்டிவ் வார்த்தைகள் நிலைக்க முடியாது. மகிமை வரும்போது சாபங்களும் வியாதிகளும் நிலைக்க முடியாது. மகிமை வரும்போது யுத்தங்கள் நிலைக்க முடியாது. மகிமை வரும்போது சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணுவீர். உங்க மகிமை எங்க மேல உதிப்பதற்காக நன்றி. இந்த நாட்களில், இந்த காலங்களில் உம்முடைய வித்தியாசமான நடத்துதல் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். எழுந்து வெற்றியை நோக்கி ஓடுவார்களாக. சிறையிருப்பு முடிந்தது. siege is over, captivity is over. கொஞ்சம் பேரா இருந்தாலும் எழுந்து நீங்கள் ஆளுவீர்கள். மீண்டும் பிரகாசிக்கின்ற ஆற்றல். ஒருவேளை குடும்பங்கள் மகிமை இழந்திருப்பார்களானால், ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால், துன்பத்தால், இருளினால மகிமையும் வெளிச்சமும் மூடப்பட்டிருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்புகள் உடையட்டும், சங்கிலிகள் உடையட்டும், கதவுகள் திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். மீண்டும் எழுந்து பிரகாசிப்பார்களாக. நீங்க அழைக்கும் போது தூரங்களையும் முடிவுகளையும் பயண முடிவுகளையும் மகத்துவங்களையும் கண்டவராயிட்டே. அந்த கரையில் நிற்கிற வரைக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் மகிமை பூத்தவர்களாக நின்று வெளிச்சத்தில் நடந்து ஞானத்தோடு மகத்துவங்களை சுதந்திரித்து வெற்றியை நோக்கி ஓடி எழுந்து ஆளுகை செய்யும் ஆற்றலை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று வேண்டி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட எல்லா குடும்பங்களிலும் பெரிய அசைவுகள் ஏற்படட்டும். அந்தகாரங்களும் தரித்திரங்களும் சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. எடுத்த காரியங்களை வெற்றியாய் மாற்றி அந்த வெற்றியை நோக்கி ஓடுகிற கிருபையை நீர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவாயங்களை நடத்துங்க. உங்க திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. You have a blessed month. Thank you.